இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்க, சொல்லின் நடை தெரிந்த நன்மை அவர். இந்த சொல்லாற்றல் இருந்தது. நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் ஒரு இடத்துல போய் நம்ம கருத்தை குவித்து சொல்வது என்பது ஒரு கலை. அதனால்தான் திறமாக பேசுபவர்கள் பேசும் பொழுது நாம் மயங்கி கேட்கிறோம். கேட்டார் பிணிக்கும் என்று கேட்கிறோம். விரைந்து தொழில் கேட்கும் 448 சொன்ன மாதிரி கேட்கிறோம். இது ஏன்? அவர்கள் சொல்லை எங்கு பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், எந்த சொல் சொன்னால் அந்த இடத்திலே ஆக்கம் விளையும் என்பதையெல்லாம் முழுதுணர்ந்து பழுதர பேசக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நடை தெரிந்த நன்மை அவர். இவர்கள் எப்படி பேசுவார்கள் அப்படின்னா, இடை தெரிந்து நன்குணர்ந்து செல்வார்கள். இடை என்றால் நேரம். சில பேர் பார்ப்போம், ஐயா ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருங்க ஐயா அப்படின்னா, அதுக்கப்புறமா நாம அவரை கெஞ்சிக்கினே இருக்கணும். அந்த எந்த 10 நிமிஷம்னு அவருக்கு தெரியாது. அப்போ இவர்கள் அந்த நேரம் அறிந்தவர்கள். இடை தெரிந்து நன்கு உணர்ந்து எந்த அவையை முதல்ல புரிஞ்சுப்பாங்க, எந்த அவைக்கு எதை போடும், எந்த அவையில எதை பேசணும், எதை பேசினா எடுபடும், எந்த குறித்த நேரத்துக்குள் அதை சொல்லணும், இதையெல்லாம் சொல்லி நாடம் அறிந்தவர்கள். தவறின்றி பிசகின்றி சொல்ல அவர்கள் அதை இயல்பாக பழக்கிக் கொண்டிருப்பார்கள்.